Channel in the video plus 2 max unit 2 exercise 2.5 question number 7. If z1, z2 and z3 are three complex numbers such that modulus of z1 is equal to 1, modulus of z2 is equal to 2, modulus of z3 is equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 is equal to 1, then show that 9 into z1 into z2 plus 4 into z1 into z3 plus z2 into z3 is equal to 6 அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க. கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் the whole square is equal to நமக்கு எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ z into z bar is equal to 1. இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு let modulus of z1 is equal to நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1 இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ modulus of z1 the whole square is equal to 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, z1 into z1 bar is equal to 1. therefore z1 வேணும் அப்படின்னா 1 divided by z1 bar யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா z1 bar வேணும் அப்படின்னா 1 by z1 சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சிமிலர்லி என்ன கொடுத்துருக்குறாங்க, மாடுலஸ் ஆஃப் z2 is equal to இருக்கு 2 இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் z2 the whole square is equal to 4. அகைன் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா z2 into z2 the whole bar is equal to 4. இந்த இடத்துல எனக்கு z2 வேணும் அப்படின்னா 4 divided by z2 bar யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு z2 bar வேணும் அப்படின்னா 4 divided by z2 சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z3 is equal to 3 கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் z3 the whole square is equal to 9. அப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா z3 into z3 bar is equal to 9. ஓகே, எஸ். இப்போ நமக்கு z3 வேணும் அப்படின்னா 9 divided by z3 bar யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா z3 bar வேணும் போது 9 divided by z3 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, now நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 9 into z1 into z2 plus 4 into z1 into z3 plus z2 into z3 இருக்குதுங்க, which is equal to modulus போட்டுட்டு இந்த டேர்ம் கூட என்ன பண்ணலாம்னா ஒரு மல்டிப்ளை பை z1 z2 z3 divided by z1 z2 z3 நம்ம கண்டிஷன் யூஸ் பண்றாங்க. அப்போ z1 into z2 into z3 the whole divided by z1 into z2 into z3. ஓகேவா? இப்போ உள்ள ஒரு பிராக்கெட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிட்டு 9 into z1 into z2 plus 4 into z1 into z3 plus z2 into z3. ஓகேவா? எஸ், இது க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாடுலஸும் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணுறது நம்ம அப்படியே வெளியே வச்சுக்கலாம். அதாவது மாடுலஸ் என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z1 z2 into z3 இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டிவைட் பண்ணுறது மட்டும் எல்லா டேர்ம் கிட்ட செப்பரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன வரும் பாருங்க, நமக்கு 9 into z1 z2 the whole divided by z1 z2 into z3. அதே மாதிரி plus 4 into z1 into z3 the whole divided by z1 z2 z3 plus இங்க என்ன இருக்கு z2 into z3 the whole divided by z1 z2 z3. ஓகேவா? எஸ், நம்ம மாடுலஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ எந்த டேர்ம்ல நமக்கு இந்த இடத்துல கேன்சல் ஆகுது பாருங்க, இந்த இடத்துல 1 2 அதே மாதிரி இந்த 1 2 கேன்சல் ஆகிடுதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 1 3 இந்த 1 z1 z2 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா z2 z3 கேன்சல் ஆகிடுதுங்க. ஓகேவா? எஸ், இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, which is equal to modulus of z1 into z2 into z3 into இந்த இடத்துல எழுதும்போது என்ன வரும் பாருங்க, நமக்கு 9 divided by இங்கே எது மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு, z3 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல 4 divided by z2 பிளஸ் இங்கே 1 divided by z1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் z1 into z2 is equal to மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2 சொல்லிட்டு செப்பரேட் பண்ணலாங்க. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த மாடுலஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், which is equal to மாடுலஸ் ஆஃப் z1 into z2 into z3 ஒரு டேர்மாகவும், ஒரு டேர்ம் என்ன இருக்கு நமக்கு 9 divided by z3
plus 4 divided by z2 plus 1 divided by z1 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். which is equal to again இது வந்து மல்டிபிள் இருக்கிறதுனால இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். modulus of z1 into modulus of z2 into modulus of z3. ஓகேவா? இப்போ இந்த 9 by z3 ஓட வேல்யூ தான் நம்ம கிட்ட கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா z3 பார். மேலே நம்ம பிகினிங்ல கண்டுபிடிச்சோமா, z3 bar is equal to நமக்கு என்ன வந்துச்சு 9 divided by z3. ஒருவேளை நமக்கு z3 வேணும் அப்படின்னா 9 divided by z3 bar நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தாங்க. ஓகேவா? z3 bar. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கேஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா 9 by z3 இருக்குதுங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம z3 bar யூஸ் பண்ணிக்கலாம். therefore z3 bar plus இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் z2 bar plus இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு z1 bar. ஓகே, எஸ். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z1ன்றது 1 இன்டூ மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் z3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ இந்த இடத்துல பார் வந்து செப்பரேட்டாக இருக்குது, அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். z1 ப்ளஸ் z2 plus z3 the whole bar எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு அகைன் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரியும். என்னன்றது பார்த்தீங்கன்னா அதாவது மாடுலஸ் ஆஃப் z bar, okay, which is equal to modulus of z ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1 into 2 into 3 நம்ம மாறும் நமக்கு 6. இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3. ஓகேவா? எஸ், which is equal to 6 into இதோட வேல்யூ அவங்களை கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க, which is equal to 1. therefore 6. this is RHS, hence it is verified. Okay, thank you students for watching this video.